ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, காவேரி பொண்ணும் சந்திக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காவேரியுடைய பொண்ணு அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிளாஸில் கொண்டு சேர்க்குற மாதிரி தான் வருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கதையை. ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் டீச்சராக காவேரியை தான் அட்மிஷன் பண்ணிவிட்டு உள்ளார கொண்டு போகிறாங்க. யூகேஜி ஏல தான் பார்த்தீங்கன்னா, காவேரியுடைய பாப்பாவும் ஜாயின் பண்ணுறா. அந்த இடத்துல தான் கிளாஸ் டீச்சராக காவேரியும் ஜாயின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பாப்பா அட்மிஷன் போட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, பாப்பா ரொம்ப அழறா. அப்பா நீ இங்கே இரு, போக வேண்டாம், எனக்கு இங்கே யாரும் தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, பாப்பா அழுதுகிட்டே உள்ளார வரா. விஜய் கொஞ்சம் சோகத்தோடு போகிறாங்க. விஜயும் காவேரியும் வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. விஜய் கிராஸ் ஆன மாதிரியும், காவேரி அதை பார்க்காத மாதிரியும் கிளாஸ் ரூமுக்கு போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளார பார்த்தீங்கன்னா, பாப்பா தான் அழுதுன்ட்ருப்பா. எல்லாருமே பேர் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, என் பேர் அம்மு அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அவங்க அம்மு அவன் பேர் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட பேசின்னு இருக்கும்போது, நீ எதுக்கு அழற அப்படின்ற மாதிரி, எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அதனால தான் அழறேன், எனக்கு இங்கே யாரும் தெரியாதுன்னு. நானும் உன்ன மாதிரி தான், இன்றைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு டே இங்கே டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன், நான் என்ன உன்ன மாதிரி அழுதுகிட்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காவேரி பாப்பா காவேரியை ஹக் பண்ணிக்குவா. உடனே சரி அழாத, நான் இருக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க காவேரி சொல்லிட்ட உடனே, எனக்கு யாரும் இல்லை, நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் உங்களை நான் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி பாப்பா சொல்லுவாள். அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்கிற மாதிரி, உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை கேட்டுருப்பாங்க. காவேரி காவேரியுடைய பாப்பா கிட்ட பேசின்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, காவேரி விட்டுட்டு விஜய் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. விஜய் வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நான் அவ்வளோ நேரம் அட்மிஷன் போட்டுட்டு என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தா, அப்போ ஜாலியாக இருந்தால், கிளாஸ் ரூமுக்கு போகும்போது ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை அழுதானா அவளை சமாதானப்படுத்தவே முடியாது, இன்னும் அழுதுன்ட்ருக்கிறாளா என்னன்னு தெரியல, அவங்க கிளாஸ் டீச்சர் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு தாத்தா கிட்ட. இந்த எல்லா பிள்ளைங்களும் தான் சேர்க்குறாங்க, எல்லா பிள்ளைங்களும் தானே டீச்சர் பத்திரமா பார்த்துப்பாங்க, ஃபீல் பண்ணாதன்னு. அதுக்கு அவங்க செல்வின்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்கிறவங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிற, ஏற்கனவே ஸ்கூல் போன பாப்பா தானே, ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டா, அழமாட்டா, கொஞ்ச நேரம் அழுவா, அதுக்கப்புறம் அவன் சமாதானம் ஆகிடுவா, எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, அவளுக்கு கிளாஸ் எடுக்கிறத விட இனி உங்களை தான் உட்கார வச்சு பாப்பாவை விட்டுட்டு வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணாத இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செல்வின்றவங்க சொல்வதுக்கு விஜயோடைய தாத்தா என்ன சொல்லுவார், கரெக்டாக சொன்ன செல்வி அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அதுக்கப்புறம் இதுக்கே இப்போ ஃபீல் பண்ணால் எப்படி, நாளைக்கு பெரிய பொண்ணாக ஆகிட்டான்னா அவளை கல்யாணம் பண்ணிலாம் கொடுக்கும்பொழுது அவங்க வீட்டை விட்டே கிளம்புவாங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் அமைதியாக எல்லாருமே பார்ப்பார் விஜய். உடனே தாத்தாவும் சொல்வார், ஆமாம் இப்போ என்ன படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகிற சூழ்நிலை அப்போ என்ன பண்ணுவேன், செல்வி சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குற சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவேன், அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா, பொம்பளை பிள்ளையா பிறந்தா நம்ம எந்தெந்த வேலை என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும், இதெல்லாம் விட்டுட்டு வேலை பார் அப்படின்ற மாதிரி அவங்களோட எபிசோடு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காவேரியுடைய வீடு தான் காமிக்கிறாங்க. காவேரி நடந்த இன்சிடெண்ட்லாம் சாரதா கிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பாப்பா யாருன்னு தெரியாது, அவள் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா, ரொம்ப இத்தனால ஒரு ஏற்கனவே பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப ஏதோ பந்தம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு, ஆனால் அந்த பாப்பாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவளும் பேத்தி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சாரதா முகம் மாறிடும். அதே விஷயம் கங்கா கால் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை கங்கா கிட்டே சொல்லுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா, பாப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அவள் ஜாலியாக தான் விஜய் கூட காரில் ஏறுவாங்க. அப்போ விஜய் தான் கேட்பார், ஏன் அம்மு காலையிலலாம் அழுதுகிட்டே இருந்தீங்க, எப்படி இப்போ ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ நடந்த விஷயம் காவேரி பாப்பா விஜய்கிட்ட சொல்லுவாங்க.
இன்னைக்கு புது டீச்சர் வந்தாங்கப்பா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அவங்களுக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவா. என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்க தான் எங்க கிளாஸ் டீச்சரு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன ஹக் பண்ணிக்கிட்டாங்க. "ஓ! அப்படியா? அப்ப அழலையா நீ?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, "நான் அழலப்பா. அவங்க என்ன சமாதானப்படுத்திட்டாங்க. நான் அழல. அதுக்கப்புறம் நான் குட் கேர்லா மாறிட்டேன் நானு." அப்படின்ற மாரி வந்து காவேரி பாப்பா வந்து விஜய் கிட்ட சொல்லுவாரு. அப்படியா? குட் கேர்ள் ஆயிட்டீங்களா நீங்க? அப்போ டெய்லி ரெகுலரா அழாம ஸ்கூலுக்கு போவீங்களா? அப்படின்ற மாரி வந்து விஜய் கேட்பாரு. ஆமாம்ப்பா, நான் நாளையிலேருந்து நானே சமத்தா குட் கேர்ளா வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் நானு அப்படின்ற மாரி வந்து சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட தாத்தாவும் அவளே தைரியமா இருக்கிறா. இவன் தான் வந்து குழந்த மாரி அழுதுகிட்டு இருந்தான், ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். பார்றா அவ எவ்வளோ தைரியமா இருக்கிறா அப்படின்ற மாரி வந்து விஜயோட தாத்தா வந்து காவேரி பாப்பாவ பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன நடத்துனாங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன, டீச்சர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு, நான் கேட்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க இப்போ காவேரி பாப்பா சொல்லுவாங்க. சரி நாளைக்கு பேர் கேட்டுட்டு வா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவார் விஜய். அதுக்கப்புறம் பாப்பாவும் சரிப்பா அப்படின்ற மாதிரி வந்து அந்த எபிசோடு முடிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஒண்ணு சாரதா வந்து விஜயுடைய தாத்தா பார்க்குற மாரி இருக்கும். இல்ல விஜயுடைய தாத்தா வந்து சாரதா பார்த்து பேசுற மாரி தான் வந்து கதைய கொண்டு போவாங்க. எங்கனா வெளியில போகும்போது ஒண்ணு பார்க்குற மாரி தான் வந்து கதைய அடுத்தது ஸ்டெப் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னும்போது எத்தன நாளைக்கு வந்து நம்ப பார்க்காத மாரி கொண்டு போறதுன்றதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி காவேரிக்கு வந்து ஞாபகம் இல்லாத இருக்குது இல்லைங்களா? அப்போ இப்ப இனி வந்து விஜய் வந்து அவங்க காவேரி பாப்பா மூலியமா வந்து காவேரிக்கு ஞாபகப்படுத்துற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள போயிட்டு லவ் பண்ற மாரி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாரி தான் கொண்டு போவாங்க. பார்க்கலாம் எப்படி கதைய கொண்டு போறாங்கன்றது. மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், சப்பு குடுத்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.